ஜிவி ப்ரோ பற்றி எனக்கு சொல்கிறத விட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார். எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரு வேலை தான் பார்க்குறோம் நாங்கள், ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, கான்சர்ட் வேற, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டாக, ஓகே சார். உடம்பை பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்ருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பமில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னென்னா ப்ளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த 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 படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது.